أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. மோதா போரை பற்றிய குறிப்பு சென்று கொண்டிருந்தது. இதை குறித்து மேற்கொண்டு விபரம் இவ்வாறு வருகிறது. ஹஸ்ரத் நபி அல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் அப்துல்லா பின் ரவாஹா அவர்களை வழி அனுப்பி வைத்தபோது ஹஸ்ரத் அப்துல்லா அவர்கள் அன்னாரிடம், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, தாங்கள் சார்பாக நினைவு வைத்துக் கொள்ளும் வகையில் எனக்கு ஏதேனும் கட்டளை இடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் நாளை எவ்வாறான நகரை சென்றடைவீர்கள் என்றால் அங்கு குறைவாகத்தான் சஜிதா செய்யப்படுகின்றன, அங்கு நீங்கள் அதிகமாக சஜிதா செய்யுங்கள் என்றார்கள். இது மிக பெரும் அறிவுரையாகும். தற்காலத்தில் இங்கு நாம் வசிக்கின்ற நாடுகளிலும் இதே நிலைதான் காணப்படுகிறது. அல்லாஹ்வை மக்கள் மறந்துவிட்டார்கள். இக்காலகட்டத்தில் அகமதிகள் தம் இறை வணக்கங்களின் பக்கம் மிக அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். ஹஸ்ரத் அப்துல்லா அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இன்னும் அறிவுரை கூறுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், இது நீங்கள் விரும்புகின்ற ஒவ்வொரு விவகாரத்திலும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும் என்றார்கள். இறைவனை நினைவு கூறுவது மிகவும் அவசியமாகும். பிறகு ஹஸ்ரத் அப்துல்லா அவர்கள் செல்ல ஆரம்பித்த போது மீண்டும் திரும்பி வந்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அல்லாஹ் ஒருவனாவான், அவன் ஒற்றைப்படையை விரும்புகிறான் என்று கூறினார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பீர்களா என்ன? இப்பொழுது நிறுத்திக் கொள்ளுங்களேன். நீங்கள் 10 நபர்களுடன் தீமை செய்துள்ளீர்கள் என்றாலும் கூட ஒருவருடன் நன்மை செய்வதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளக்கூடாது என்றார்கள். அதாவது இந்த அளவு தீமைகளுக்கு பிறகும் அல்லாஹுக்காக நன்மை செய்தால், அல்லாஹுடைய அச்சம் உள்ளத்தில் இருந்தால் அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஆகவே நன்மை செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். அவனது அருள் மிகவும் விசாலமானது. நன்மை செய்ய வேண்டும் என்பதிலும் தீமையை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்பதிலும் இயன்ற அளவு முயற்சி செய்யுங்கள் என்றார்கள். அதாவது ஒவ்வொரு முறையும் 10 தீமைகள் செய்துவிட்டு அதற்கு பிறகு ஒரு நன்மை செய்வது என்பது இதன் பொருள் அன்று. மாறாக உண்மையான முறையில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர் அல்லாஹ்வின் அருளை பெறக்கூடியவராக ஆக வேண்டும் என்பதற்காக தீமைகளுக்கு பிறகு அந்த தீமைகளை விட்டு தப்பிப்பதற்கு முயற்சி செய்கிறார், நன்மை செய்கிறார். எவ்வாறு இருப்பினும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் அப்துல்லா அவர்களிடம், நீங்கள் ஒரு நன்மையை செய்வதை விட்டும் விலகி இருக்கக்கூடாது என்று கூறியபோது ஹஸ்ரத் அப்துல்லா அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இதற்கு பிறகு நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் என்று கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நியமிக்கப்பட்ட தளபதிகளை மக்கள் வழி அனுப்பி வைத்தார்கள். ஹஸ்ரத் அப்துல்லா பின் ரவாஹா அவர்களை வழி அனுப்பி வைக்கும்போது அவர் அழ ஆரம்பித்தார். உங்களை எந்த விஷயம் அழச் செய்கிறது என்று சஹாபிகள் அவரிடம் கேட்டார்கள். அதற்கு அவர், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, எனக்கு உலகின் மீதும் நேசம் கிடையாது, உங்கள் மீதும் நேசம் கிடையாது. ஆனால் நரகத்தை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய ஒரு வசனத்தை நான் கேட்டுள்ளேன். அது என்னவென்றால், வயிம் மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மன் மக்தியா. உங்களுள் ஒவ்வொருவரின் மீதும் அது, அதாவது நரகம் இறங்கும். இது இறைவனின் விதிக்கப்பட்ட உறுதியான வாக்குறுதியாகும். அது என் மீது இறங்கிய பிறகு நான் திரும்பி வருவது எவ்வாறானதாக இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லையே. இந்த சூழ்நிலைகள் தோன்ற உள்ளனவே என்றார்கள். அதற்கு முஸ்லிம்கள், அல்லாஹ் உங்களுடன் இருப்பானாக, அல்லாஹ் அதை உங்களை விட்டு நீக்குவானாக, அதாவது தீமைகளை உங்களை விட்டு நீக்குவானாக, நீங்கள் எங்கள் சார்பாக நல்லடியார்களாக திரும்பி வருவீர்கள் என்று வழி அனுப்பி வைத்த அனைவரும் துவா செய்தவாறு வழி அனுப்பி வைத்தார்கள். அம்மக்களிடம் இந்த அச்சம் இருந்தது. நம்பிக்கை கொண்டவர்களை குறித்து அல்லாஹ் கூறும்போது
அவர்கள் நரகில் நுழைய மாட்டார்கள் என்று கூறியுள்ளான். ஆனால் இங்கு அதன் பொருள் காஃபிர்கள் சார்பாக கொடுக்கப்படும் துன்பத்தின் காரணமாக நம்பிக்கை கொண்டவர் நரகின் ஒரு பகுதியை இங்கு பார்ப்பார் என்பதாகும். இறந்த பிறகு உள்ள நரகம் அவர்களை விட்டு வெகு தொலைவில் வைக்கப்படும். சஹாபிகள் இந்த விஷயத்தை புரிந்து கொண்டவாறு, இந்த உலக துன்பங்களையும் அல்லாஹ் உங்களை விட்டு நீக்குவானாக, நீங்கள் எங்கள் சார்பாக நல்லடியார்களான நிலையில் திரும்பி வருவீர்கள், அல்லாஹ்வின் அருள் உங்களுடன் இருக்கட்டுமாக என்று கூறினார்கள். ஹஸ்ரத் அப்துல்லா பின் ரவாஹா அவர்கள் ஜும்ஆ தொழுகைக்கு பிறகு மதீனாவை விட்டு புறப்பட்டு சென்றார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்களிடமிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் கூறுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோதா எனும் இடத்தை நோக்கி சஹாபிகளின் படையை அனுப்பி வைத்தார்கள். அதில் அப்துல்லா பின் ரவாஹா அவர்களும் இருந்தார்கள். அது ஜும்ஆ நாளாக இருந்தது. படையில் இருந்த மற்ற அனைத்து சஹாபிகளும் புறப்பட்டு விட்டார்கள். அப்துல்லா பின் ரவாஹா அவர்களோ, நான் பின்தங்கிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஜும்ஆ தொழுதுவிட்டு அவர்களோடு சேர்ந்து கொள்கிறேன் என்று கூறினார்கள். பிறகு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஜும்ஆ தொழுதார்கள். அன்னார் இவர்களை கண்டபோது, உங்களுடைய தோழருடன் செல்ல விடாமல் உங்களை தடுத்தது எது என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், என்னுடைய விருப்பம்தான், நான் தங்களுடன் ஜும்ஆ தொழ வேண்டும் என்றும் பிறகு படையுடன் சேர்ந்து கொள்ளலாம் என்றும் விரும்பினேன் என்றார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பூமியில் எதுவெல்லாம் இருக்கின்றனவோ அவை அனைத்தையும் நீங்கள் செலவு செய்தாலும் எவர்கள் இந்த போருக்காக புறப்பட்டு விட்டார்களோ அவர்களுக்கு கிடைத்த அருளை உங்களால் பெற முடியாது என்றார்கள். அதாவது, நான் போர்ப்படையை அனுப்பி வைத்து விட்டேன், நான் ஜும்ஆ தொழுவேன் என்று நீங்கள் கூறியிருக்காமல் உடனடியாக நீங்கள் புறப்பட்டிருக்க வேண்டியது உங்கள் மீது கடமையாகும் என்றார்கள். ஹஸ்ரத் ஹாலித் பின் வலீத் அவர்கள் முதல் முறையாக முஸ்லிம்களுடன் சேர்ந்து கொண்டு போர் செய்த குறிப்பும் காண கிடைக்கிறது. ஹஸ்ரத் ஹாலித் பின் வலீத் அவர்கள் பிரபலியமான குதிரை வீரராக இருந்தார்கள். அவர்களும் இப்போது இந்த படையில் சாதாரண ஒரு போர் வீரராக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த படையை ஒன்று திரட்டிய போது ஹஸ்ரத் ஹாலித் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 3 மாதங்கள் தான் ஆகியிருந்தன. முஸ்லிம்கள் மதீனாவில் இருந்து கொஞ்ச தூரம் சென்ற பிறகு எதிரிகளுக்கு இவர்களை பற்றி செய்தி கிடைத்து விட்டிருந்தது. அவர்கள் முஸ்லிம்களை எதிர்கொள்வதற்காக ஆயத்தங்களை மேற்கொண்டிருந்தார்கள். மதீனத்து முனாஃபிக்குகளும் யூதர்களும் முஸ்லிம்கள் ஒன்று கூடுவதையும் முஸ்லிம்கள் சிரியாவை நோக்கி அணிவகுத்து செல்லக்கூடிய செய்தியையும் பரப்பியிருந்தார்கள். அதன் மூலமாக முஸ்லிம்களை எதிர்கொள்ள இருந்த கிறிஸ்தவர்கள் தம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கான வழிவகையை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஷுரஹ்பீல் பின் அம்ரு என்பவன் அரேபியாவுடன் இணைந்திருந்த சிரியாவின் தெற்கு பகுதியில் ரோமானியர்களின் கவர்னராக இருந்தான். மதீனாவில் உள்ள ரோமானிய ஒற்றர்கள் மூலமாக இந்த படை புறப்பட்ட செய்தி அவனுக்கு கிடைத்திருந்தது. முஸ்லிம்கள் சிரியாவை நோக்கி அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை அவன் ரோமானியர்களுக்கு தெரிவிப்பதற்காக ஆட்களை அனுப்பியிருந்தான். பிறகு சிரியாவின் தெற்கு பகுதியில் ரோமானியர்களின் நட்பு கோத்திரங்களிலிருந்து படையை ஒன்று திரட்ட ஆரம்பித்திருந்தான். இஸ்லாமிய படையை பற்றிய தகவல் அறிந்து கொள்வதற்காக அவன் அப்போதே சில நபர்களுடன் தம்முடைய சகோதரனை முன்கள படையாக அனுப்பி வைத்திருந்தான். இன்னொரு புறம் ஷுரஹ்பீல் பின் அம்ரு 1,00,000 விட அதிகமான நபர்களை கொண்ட படையை ஆயத்தம் செய்திருந்தான் என்றும் எழுதப்பட்டுள்ளது. முஸ்லிம்கள் வாதியுல் குராவை சென்றடைந்த போது ஷுரஹ்பீல் தன்னுடைய சகோதரனான சதூஸை 50 முஷ்ரிக்குகளுடன் அனுப்பி வைத்தான். அவர்கள் முஸ்லிம்களுடன் போர் செய்தார்கள். சதூஸுடைய கூட்டாளிகளுக்கு தோல்வி ஏற்பட்டது. சதூஸும் கொல்லப்பட்டான். முஸ்லிம்கள் முன்னேறி சென்றார்கள். சிரியாவில் உள்ள மஆன் எனும் பகுதியை சென்றடைந்தார்கள். இந்த இடம் மோதாவுக்கு முன்னால் வருகிறது. எதிரிகளுடைய பெரும் எண்ணிக்கையை குறித்தும் அவர்கள் ஒன்று கூடி இருப்பதை குறித்தும் சஹாபிகளுக்கு இந்த இடத்தில்தான் தெரிய வந்தது. ஹிர்கல் அரசன் 1,00,000 ரோமானியர்களுடன் பல்கா பகுதியில் மஆபு எனும் இடத்திற்கு வந்திருந்த செய்தியும் கிடைத்தது. பல்வேறு கோத்திரங்களை சார்ந்த 1,00,000 அரேபியர்களும் அவனுடன் சேர்ந்து விட்டிருந்தார்கள். அல்லாமா ஜுர்கானி கூறுகிறார்கள், 1,00,000 பேரை கொண்ட படை என்பது ஷுரஹ்பீல் ஒன்று திரட்டிய படையாக இருக்கவும் வாய்ப்புள்ளது. முஸ்லிம்கள் மஆன் எனும் இடத்தில் 2 இரவுகளை கழித்தார்கள். அவர்கள் இது தொடர்பாக ஆலோசனை செய்து கொண்டிருந்தார்கள். சிலரோ, நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடிதம் எழுதி அனைத்து செய்திகளையும் தெரிவிப்போம், அன்னார் மேற்கொண்டு படையை அனுப்பி நமக்கு உதவி செய்யலாம் அல்லது ஏதேனும் கட்டளை இடலாம், அதற்கேற்ப நாம் நடந்து கொள்ளலாம் என்றார்கள். அப்போது ஹஜ்ரத் அப்துல்லா பின் ரவாஹா அவர்கள் முன்னேறி செல்லுமாறு தைரியமூட்டினார்கள். என் சமுதாயமே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, எந்த விஷயத்தை நீங்கள் இப்போது வெறுக்கிறீர்களோ
அதை அடைவதற்காகத்தான் நீங்கள் புறப்பட்டு வந்தீர்கள். நீங்கள் ஷஹாதத்தை பெற வேண்டும் என்று விருப்பம் கொண்டுதான் புறப்பட்டு வந்தீர்கள். நாம் மக்களுடைய எண்ணிக்கையை கண்டோ அல்லது ஆற்றலை கண்டோ ஜிஹாது செய்வது கிடையாது. நம்முடைய ஜிஹாது எண்ணிக்கையின் காரணமாக நடப்பது கிடையாது, அல்லது ஆற்றலை கண்டு நடப்பது கிடையாது. மாறாக இறைவன் நமக்கு கண்ணியம் அளித்த அந்த உண்மையான மார்க்கத்துடன் நாம் அவர்களுடன் போர் செய்கின்றோம். ஆகவே நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். 2 நன்மைகளில் ஒன்று உங்களுக்கு கிடைத்துவிடும், வெற்றி அல்லது ஷஹாதத்து. இந்த 2 அந்தஸ்துகளும் மோசமானது ஒன்றும் கிடையாது என்றார்கள். இறைவன் மீது ஆணையாக இப்னு ரவாஹா உண்மையை சொன்னார் என்று சஹாபா பெருமக்கள் கூறினார்கள். பிறகு சஹாபா பெருமக்கள் முன்னேறி சென்றார்கள். துஹூமுல் பல்காவை சென்றடைந்த போது அவர்கள் ஹீர்களுடைய படையை சந்தித்தார்கள். அந்த படை ரோமானியர்கள் மற்றும் அரேபியர்களை உள்ளடக்கியதாக இருந்தது. இந்த குடியிருப்பு பல்காவுடைய குடியிருப்புகளில் ஒன்றாக இருந்தது. அது மஷாரிஃப் என்றும் அழைக்கப்பட்டது. எதிரி நெருங்கி வந்தபோது முஸ்லிம்கள் மோதா என்று அழைக்கப்பட்ட இடத்தை நோக்கி நகர்ந்து விட்டார்கள். அங்குதான் உண்மைக்கும் பொய்யுக்கும் இடையில் போர் நடைபெற்றது. முஸ்லிம்கள் முஷ்ரிக்குகளை எதிர்கொள்வதற்காக ஆயத்தங்களை மேற்கொண்டார்கள். ஹஸ்ரத் அபூ ஹுரைரா அவர்கள் இந்த போரில் கலந்து கொண்டார்கள். அவர்கள் அறிவிக்கிறார்கள், எதிரி எங்களை நெருங்கிய போது நாங்கள் இந்த அளவு எண்ணிக்கையையும் இந்த அளவு சிறந்த ஏற்பாட்டையும் ஆயுதங்களையும் குதிரைகளையும் பட்டு துணிகளையும் தங்கங்களையும் ஒருபோதும் கண்டது கிடையாது. எந்த அளவுக்கென்றால் எனது கண்கள் அதை பார்த்து நிலைகுத்தி நின்றன. ஹசரத் சாபித் பின் அக்ரம் அவர்கள் என்னிடம், அபு ஹுரைராவே, நீங்கள் பெரும் படையை பார்க்கிறீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு நான் ஆம் என்றேன். நீங்கள் எங்களுடன் பத்ர் போரில் கலந்து கொள்ளவில்லை, நாங்கள் அதிக எண்ணிக்கையின் காரணமாக அதில் வெற்றி பெறவில்லை என்றார்கள். இப்னு இஸ்ஹாக் அவர்கள் இவ்வாறு எழுதுகிறார்கள், முஸ்லிம்கள் முஷ்ரிக்குகளுக்காக ஆயத்தங்களை மேற்கொண்டார்கள். படையின் வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் கண்காணிப்பாளர்களை நியமித்தார்கள். ஹஸ்ரத் ஜயீத் அவர்களின் ஷஹாதத்தை குறித்து இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. பிறகு மக்கள் பரஸ்பரம் போரிடத் துவங்கினார்கள். ஹஸ்ரத் ஜயீத் அவர்கள் கடுமையாக போரிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழங்கப்பட்ட கொடியுடன் அவர்கள் ஜிஹாது செய்தார்கள். எந்த அளவுக்கென்றால் எதிரியுடைய ஈட்டிகளின் காரணமாக ஷஹாதத் என்னும் பானத்தை அருந்தி விட்டார்கள். பிறகு ஹஸ்ரத் ஜாஃபர் அவர்கள் இஸ்லாத்தின் கொடியை பிடித்து கொண்டார்கள். அவர்கள் ஜிஹாது செய்தார்கள். போர் அவர்களுக்கு தடையாக இருந்தபோது அவர்கள் தம் ஷுக்ரா எனும் குதிரையை விட்டு இறங்கினார்கள். அதன் கால்களை வெட்டினார்கள். பிறகு ஜிஹாது செய்தார்கள். எந்த அளவுக்கென்றால் அவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள். இறைவெளியில் தம் குதிரையின் கால்களை வெட்டிய முதல் முஸ்லீமாக ஹசரத் ஜாஃபர் அவர்கள் கருதப்படுகிறார்கள். பனு முர்ரா பின் அவுஃப் கோத்திரத்தை சார்ந்த நபர் ஒருவர் மோதா போரில் கலந்து கொண்டார். அவர் கூறுகிறார், நான் இப்பொழுதும் ஹசரத் ஜாஃபர் அவர்களை பார்த்து கொண்டிருப்பது போல் தெரிகிறது. அவர் தம்முடைய ஷுக்ரா எனும் குதிரையிலிருந்து கீழே இறங்கி அதன் கால்களை வெட்டினார்கள். பிறகு ஜிஹாது செய்தார்கள். இந்த அளவுக்கென்றால் அவர்கள் ஷஹீதாகி போனார்கள். அப்போது அவர்கள், யா ஹப்பசல் ஜன்னத்து வக்தி ராபுகா தையிபத்துன் வபாரிதுன் ஷராபுகா வர் ரூமு ரூமுன் கத்தனா அதாபுகா காஃபிரத்துன் பஈதத்துன் அன்சாபுகா அலைய இல்லா கைத்துஹா திராபுகா என்று கூறினார்கள். அதாவது, சொர்க்கத்தை பற்றியும் அதன் நெருக்கத்தை பற்றியும் என்ன கூறுவது? அதன் நீர் எந்த அளவு தூயதாகவும் குளிர்ந்ததாகவும் உள்ளது. ரோமுக்கும் ரோமானியர்களுக்கும் தண்டனை நெருங்கிவிட்டது. அவர்கள் நிராகரிப்பாளர்கள் ஆவார்கள். அவர்களின் பகுதி வெகு தொலைவில் உள்ளது. நான் அவர்களுடன் போரிடும்போது அவர்களை தாக்குவது என் மீது கடமையாகும் என்று கவிதையை வாசித்தார்கள். ஓர் அறிவிப்பில் வருகிறது, ஹசரத் அபு ஆமீர் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹசரத் ஜாஃபர் அவர்கள் உடலில் ஆயுதங்களை அணிந்து கொண்டு முஷ்ரிக்குகள் மீது தாக்குதல் நடத்தினார்கள். எதிரிகளுடன் கலந்துவிடக்கூடாது என்ற அச்சம் அவர்களுக்கு ஏற்பட்ட போது அவர்கள் போர்க்கவசங்களை எரிந்துவிட்டார்கள். அவர்கள் எதிரிகள் மீது தாக்குதல் நடத்தினார்கள். ஈட்டியை கொண்டு போர் செய்தார்கள். எந்த அளவுக்கென்றால் அவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள். இப்னு ஹிஷாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹசரத் ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர்கள் தம் வலது கையில் கொடியை பிடித்திருந்தார்கள். அந்த கை வெட்டப்பட்டது. பிறகு இடது கையில் பிடித்து கொண்டார்கள். அதுவும் வெட்டப்பட்டது. பிறகு அந்த கொடியை வெட்டப்பட்ட கைகளுடன் தம் நெஞ்சோடு பிடித்து கொண்டார்கள். எந்த அளவுக்கென்றால் அவர்கள் ஷஹீதாகி போனார்கள். அப்போது அவர்களின் வயது 33 இருந்தது. அந்த கைகளுக்கு பதிலாக அல்லாஹ் அவர்களுக்கு 2 இறக்கைகளை வழங்கினான். அதன் மூலமாக அவர்கள் சொர்க்கத்தில் தாம் விரும்பிய இடத்திற்கு பறந்து செல்கிறார்கள். ரோமானியன் ஒருவன் அவர்களை தாக்கி
அவர்களை இரு துண்டாக பிளந்து விட்டான் என்றும் கூறப்படுகின்றது. இமாம் புகாரி அவர்களும் இமாம் பைஹக்கி அவர்களும் ஹசரத் அப்துல்லா பின் உமர் அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நான் அந்த போரில் கலந்து கொண்டேன். நாங்கள் ஹசரத் ஜாஃபர் அவர்களை தேடினோம். ஷஹீதானவர்களுடன் அவர்களை கண்டோம். அவர்களின் உடலில் 60ஐயும் விட அதிகமான ஈட்டி காயங்களும் அம்பு காயங்களும் இருப்பதை கண்டோம். இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, நான் அவர்களது உடலில் ஈட்டி மற்றும் வாள்களுடைய 50 காயங்களை கண்டோம். அதில் எந்த ஒரு காயமும் முதுகில் இருக்கவில்லை. அனைத்தும் உடலின் முன்பகுதியில் தான் இருந்தன. ஹசரத் ஜாஃபர் அவர்கள் ஷஹீதான பிறகு இஸ்லாத்தின் கொடியை ஹசரத் அப்துல்லா பின் ரவாஹா அவர்கள் பிடித்து கொண்டார்கள். அவர்கள் தம் குதிரையில் முன்னேறி சென்றார்கள். அப்போது அவர்கள் கொஞ்சம் தாமதிக்கலானார்கள். அவர்களுக்கு சிறிது சந்தேகம் ஏற்பட்டது, அச்சம் ஏற்பட்டது. அப்போது அவர்கள் இந்த கவிதையை பாடினார்கள். அதன் மொழியாக்கம் என்னவென்றால், உள்ளமே விருப்பத்துடனோ அல்லது வெறுப்புடனோ என்ன ஆனாலும் சரி, போரில் நீ குதித்தே ஆக வேண்டும் என்று நான் சத்தியம் செய்துள்ளேன். மக்கள் போருக்காக ஆயத்தமாகி வில்லுடைய நாணை இழுத்து நிற்கும் போது சொர்க்கத்தை நீ விருப்பவனாக உன்னை நான் காணுவதேன் என்று கூறினார்கள். அவர்களுக்கு பெரும் சந்தேகம் இருந்து கொண்டிருந்தது. பிறகு கவிதையிலே அவர்கள் கூறினார்கள், நீண்ட காலமாக நீ அதன் மீது நிம்மதி கொண்டிருந்தாய். நீ பழைய தண்ணீர் பையில் இருந்து சிந்தக்கூடிய ஒரு துளி நீராவாய் என்று கூறினார்கள். எவ்வாறு இருப்பினும் இந்த கவிதையை பாடிய பிறகு அவர்கள் தம் குதிரையை விட்டு கீழே இறங்கினார்கள். அப்போது இப்னு உமர் அவர்கள் எலும்புடன் கூடிய ஓர் இறைச்சி துண்டை கொண்டு வந்தார்கள். இதை கொண்டு உமது இடுப்பை உறுதிப்படுத்துங்கள் என்று கூறினார்கள். இதை உண்பதால் கொஞ்சம் வலு கிடைக்கும் என்றார்கள். அது நெருப்பில் சுடப்பட்ட இறைச்சி துண்டாக இருந்தது. இந்நாட்களில் உங்களுக்கு கடுமையான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள நேர்ந்தது என்று அவர்கள் கூறினார்கள். எலும்புடன் கூடிய அந்த இறைச்சி துண்டை அவர்கள் வாங்கி கொண்டு அதிலிருந்து கொஞ்சம் கடித்தார்கள். அப்போது மக்கள் இருந்த திசையில் இருந்து மக்கள் மோதுகின்ற ஓசை கேட்டது. போர் ஆரம்பித்து விட்டது என்ற குரல் கேட்டது. வாள்கள் மோதிக்கொண்டிருந்தன. ஹசரத் அப்துல்லா பின் ரவாஹா அவர்கள் தம் உள்ளத்தை பார்த்து, இப்போதும் கூட நீ உலகத்தில் தானே இருக்கிறாய் என்று கூறிவிட்டு அந்த இறைச்சி துண்டை எரிந்து விட்டார்கள். இப்போதும் கூட நீ இறைச்சியை உண்டு கொண்டிருக்கிறாய், மக்களோ வாளை கொண்டு போரிடுகிறார்கள் என்று கூறிவிட்டு உடனடியாக அந்த இறைச்சி துண்டை எரிந்து விட்டார்கள். தம் கையில் வாளேந்தியவாறு முன்னேறி சென்று போரிட ஆரம்பித்தார்கள். எந்த அளவுக்கென்றால் ஷஹீதாகிவிட்டார்கள். அவர்களின் கையில் இருந்து கொடி கீழே விழுந்தது. அப்போது முஸ்லிம்களும் முஷ்ரிக்களும் கலந்து போயிருந்தார்கள். சிலர் துவண்டு போயிருந்தார்கள். அதை கண்ட உத்பா பின் ஆமீர் அவர்கள், என் சமுதாயமே, புறமுதுகு காட்டி போரிடுவதற்கு பதிலாக முன்னேறி சென்று போரிடுவது அதிக சிறப்பிற்குரியதாகும் என்று குரல் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் மக்களுக்கு ஆர்வமூட்டி கொண்டிருந்தார்கள். ஓர் அறிவிப்பின் அடிப்படையில் ஹசரத் ஜயித், ஹசரத் ஜாஃபர் மற்றும் ஹசரத் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர் ஒரே கபரில் அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்று வருகிறது. ஹசரத் அபு ஆமீர் அறிவிக்கிறார்கள், ஹசரத் அப்துல்லா பின் ரவாஹா அவர்கள் ஷஹீதான போது முஸ்லிம்கள் முற்றிலும் துவண்டு போய்விட்டார்கள். அப்போது இரு நபர்கள் கூட ஒன்றாக இருப்பதை நான் பார்க்கவில்லை. முற்றிலும் சிதறுண்டு போயிருந்தார்கள். அன்சாரி ஒருவர் கொடியை எடுத்தார். அவர் ஓடி வந்து மக்களுக்கு முன்னால் கொடியை நிற்க வைத்தார். மக்களே, என் பக்கம் வாருங்கள் என்று கூறினார். மக்கள் அவருக்கு அருகில் ஒன்று கூடினார்கள். கொடி வந்த பிறகு முஸ்லிம்களும் பிறகு ஒன்று கூட ஆரம்பித்தார்கள். முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகரித்த போது அவர் ஹசரத் ஹாலித் பின் வலீத் அவர்களிடம் சென்று இதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறினார். ஹசரத் ஹாலித் பின் வலீத் அவர்கள் அவரிடம், நீங்கள் அதிக தகுதியுடையவர் என்று கூறினார்கள். அப்போது அந்த அன்சாரி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் உங்களுக்காகத்தான் இதை கொண்டு வந்தேன் என்று கூறினார். எவ்வாறு இருப்பினும் ஹசரத் ஹாலித் பின் வலீத் அவர்களின் தலைமையில் முஷ்ரிக்களுக்கு தோல்வி கிடைத்தது பற்றியும் அல்லாஹ் தன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெற்றியை பற்றிய செய்தி கொடுத்தது தொடர்பாகவும் இவ்வாறு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. ஹசரத் அபு யூஸ்ர் அன்சாரி அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹசரத் அப்துல்லா பின் ரவாஹா அவர்கள் ஷஹீதான போது இஸ்லாத்தின் கொடியை நான் ஹசரத் சாபித் பின் அக்ரம் அவர்களிடம் கொடுத்தேன். ஹசரத் சாபித் அவர்கள் ஹசரத் ஹாலித் பின் வலீத் அவர்களிடம், தாங்கள் போர்க்கலையில் திறமையை என்னை விட அதிகமாக அறிந்தவர் ஆவீர்கள் என்று கூறியவாறு அந்த கொடியை ஹசரத் ஹாலித் பின் வலீத் அவர்களும் கொடுத்து விட்டார்கள். இப்னு இசா கூறுகிறார்கள், ஹசரத் ஹாலித் பின் வலீத் அவர்கள் கொடியை பிடித்த பிறகு அவர்கள் மக்களை ஒன்று கூட்டினார்கள். தம் படையை ஒன்று கூட்டி எதிரிகளை எதிர்ப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். மேலும் தம் படையை ஒரு பக்கமாக அழைத்து சென்று விட்டார்கள். எதிரியும் அவர்களை விட்டு பின்வாங்கிவிட்டான். அவர்கள் மக்களை காப்பாற்றி திரும்ப கொண்டு வந்தார்கள். இப்னு இசாக் அவர்களை பொறுத்தவரை விலகி வருவது என்பதே உண்மையில் ரோமானியர்களை விட்டு தப்பிப்பதாக இருந்தது.
ஏனென்றால் அப்போது 2000 விட அதிகமான முஸ்லிம்கள் ரோமானியர்களோடு கலந்து போயிருந்தார்கள். அதாவது முஸ்லிம்களின் மொத்த எண்ணிக்கை 3000ஆகத்தான் இருந்தது. அதில் 2000 பேர் முற்றிலும் இரண்டர கலந்து போய் இருந்தார்கள். இந்த வகையில் இந்த படையெடுப்பு வெற்றிகரமான படையெடுப்பு என்றும் உதவி வழங்கப்பட்ட படையெடுப்பு என்றும் அழைக்கப்படுகின்றது. ஏனென்றால் எதிரி முஸ்லிம்களை சுற்றி வளைத்திருந்தான். பொதுவாக இவ்வாறான சூழ்நிலையில் அனைத்து முஸ்லிம்களும் ஷஹீதாகக்கூடிய வாய்ப்பு இருந்தது, அதற்கான சாத்தியமும் இருந்தது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, எதுவரை என்றால் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை வழங்குவான் என்று கூறியிருந்தார்கள். அவ்வாறு நடந்திருந்தால் அது அன்னாரின் கூற்றுக்கு எதிரானதாக இருந்திருக்கும். அன்னார் கூறியதன் பொருள் என்னவென்றால், நீங்கள் தப்பித்து விடுவீர்கள் என்பதாகும். வெற்றிக்கும் பல்வேறு அம்சங்கள் இருக்கின்றன. ஹஸ்ரத் காலிது மற்றும் அவர்களின் தோழர்கள் எதிரிகளுடன் போரிட்டார்கள். எந்த அளவுக்கென்றால் அவர்களை தோல்வியுறச் செய்து சிதறுண்டு போகச் செய்து விட்டார்கள் என்று பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஹஸ்ரத் அபு ஆமீர் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஸ்ரத் காலித் அவர்கள் கொடியை பிடித்த பிறகு எதிரி மீது தாக்குதல் நடத்தினார்கள். அல்லாஹ் எதிரியை மோசமாக தோல்வியடையச் செய்தான். இவ்வாறான தோல்வியை நான் ஒருபோதும் கண்டதில்லை. எந்த அளவுக்கென்றால் முஸ்லிம்கள் தாங்கள் விரும்பியபடி எதிரியை கொன்று குவித்தார்கள். இவ்வாறும் அறிவிப்பில் வருகிறது. இன்னொரு அறிவிப்பில் ஹஸ்ரத் காலித் அவர்களின் நுட்பமான செயலை குறித்தும் நுட்பமான போர் நடவடிக்கையை குறித்தும் இவ்வாறு வருகிறது. ஹஸ்ரத் காலித் அவர்கள் மோத்தாவில் மீண்டும் படையை சீரமைத்தார்கள். குதிரைப்படை வீரர்களின் ஒரு படைப்பிரிவை தேர்வு செய்தார்கள். அவர்கள் இரவோடு இரவாக ரகசியமாக தெற்கு பகுதியில் அரேபியாவின் திசையில் இஸ்லாமிய படைக்கு பின்னால் ரோமானியர்கள் பார்க்க முடியாத வகையில் ஓரிடத்தில் முகாமிட வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தார்கள். மேலும் அவர்கள் பல்வேறு குழுக்களாக இஸ்லாமிய படைக்கு பின்னால் இருந்து மோத்தாவை நோக்கி வர வேண்டும் என்றும் மிகவும் உரத்த குரலில் தக்பீர் முழக்கங்களை முழங்கியவாறு வர வேண்டும் என்றும் தங்களது குதிரைகளை மணல் பகுதியில் ஓடச் செய்து புழுதியை கிளப்ப வேண்டும் என்றும் கூறியிருந்தார்கள். முஸ்லிம்களின் உதவிக்காக மேற்கொண்டு உதவிப்படைகள் வந்து கொண்டிருக்கின்றன என்று எதிரி கருத வேண்டும் என்பதே அவர்களின் நோக்கமாக இருந்தது. ஹஸ்ரத் இப்னு உமர் அறிவிக்கிறார்கள், ஹஸ்ரத் காலித் அவர்கள் மீண்டும் புதிய வகையில் படையை சீரமைத்தவாறு படையின் முற்பகுதியை பிற்பகுதியிலும் பிற்பகுதியை முற்பகுதியிலும் அமைத்தார்கள். அதேபோன்று வலப்பகுதியை இடப்பக்கத்திலும் இடப்பகுதியை வலப்பக்கத்திலும் அமைத்தார்கள். முஸ்லிம்களுக்கு அநேகமாக உதவி கிடைத்து விட்டதோ என்று அதை கண்டு எதிரி திகைத்து விட்டான். அதாவது பல்வேறு மக்களின் முகங்களை கண்டபோது அவன் தாக்கத்திற்குள்ளாகிவிட்டான். அதனால் எதிரிகள் தோல்வியடைந்து விட்டார்கள். ஹஸ்ரத் அனஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஸ்ரத் ஜயீத், ஹஸ்ரத் ஜாஃபர் மற்றும் ஹஸ்ரத் இப்னு ரவாஹா ஆகியோர் ஷஹீதானதை குறித்து தகவல் கிடைப்பதற்கு முன்பே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு அதை குறித்து தெரிவித்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜயீத் கொடியை பிடித்தார், அவர் ஷஹீதாகிவிட்டார். பிறகு ஜாஃபர் கொடியை வாங்கினார், அவரும் ஷஹீதாகிவிட்டார். பிறகு இப்னு ரவாஹா கொடியை வாங்கினார், அவரும் ஷஹீதாகிவிட்டார். அன்னாருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. அன்னார் கூறினார்கள், எந்த அளவுக்கென்றால் அல்லாஹ்வின் வாள்களில் ஒன்று அந்த கொடியை வாங்கி கொண்டது. அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை வழங்கினான். இது புகாரியுடைய அறிவிப்பாகும். ஹஸ்ரத் அபு கத்தாதா அவர்கள் அறிவிக்கிறார்கள், பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் அருளுக்குரிய விரலை உயர்த்தியவாறு, அல்லாஹ்வே, இவர் உன்னுடைய வாள்களுள் ஒரு வாள் ஆவார், நீ இவருக்கு உதவி செய்வாயாக என்று கூறினார்கள். அந்நாளில் இருந்து ஹஸ்ரத் காலித் பின் வலீத் அவர்கள் சைஃபுல்லாஹ் என்று அழைக்கப்பட்டார்கள், அதாவது அல்லாஹுடைய வாள் என்று. ஓர் அறிவிப்பின் அடிப்படையில் இந்த போர் 7 நாட்கள் வரை தொடர்ந்து கொண்டிருந்தது. ஹஸ்ரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இது தொடர்பாக எடுத்துரைத்துள்ளார்கள். அன்னார் கூறுகிறார்கள், கிறிஸ்தவர்களை எதிர்த்து போரிட புறப்பட்ட முஸ்லிம்களின் முதற் போர்ப்படையாகும் இது. இந்த படை சிரியாவின் எல்லைப் பகுதியை அடைந்தபோது மன்னர் கைசர் அங்கு வந்திருப்பதும் அவருடன் 1,00,000 ரோமானிய போர் வீரர்களும் கிட்டத்தட்ட 1,00,000 அரபு இன கிறிஸ்தவ போர் வீரர்களும் இருப்பதும் இஸ்லாமிய படைக்கு தெரிய வந்தது. இதனால் முஸ்லிம்கள் தாங்கள் சென்று கொண்டிருந்த வழியில் தங்கி இந்த செய்திகளை ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்க விரும்பினார்கள். ஏனென்றால் இந்த செய்திகள் கிடைத்ததும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் அதிகமான உதவிகளை அனுப்ப நினைத்தால் இங்கு அனுப்பிவிடலாம், அல்லது ஏதாவது கட்டளையிட வேண்டியிருந்தால் அது குறித்து இங்கு தகவல் அனுப்பலாம் என்பதற்காக அங்கு தங்க நினைத்தார்கள். இது குறித்து ஆலோசனை நடந்து கொண்டிருந்த போது அப்துல்லா பின் ரவாஹா அவர்கள் மிகுந்த தீரத்துடன் எழுந்து நின்று, மக்களே, நீங்கள் இறைவழியில் உயிர் தியாகம் செய்வதற்காக உங்கள் வீடுகளில் இருந்து புறப்பட்டீர்கள். நீங்கள் எதற்காக புறப்பட்டீர்களோ இப்பொழுது அதற்கு தயங்குகிறீர்கள். நாம் இதுவரை நம்முடைய எண்ணிக்கை, நம்முடைய பெரும்பான்மை, நம்முடைய வலிமை ஆகியவற்றின் காரணமாக எதிரிகளுடன் போர் செய்து கொண்டிருக்கவில்லை. இறைவன் தனது அருளால் நமக்கு வழங்கிய மார்க்கத்திற்கு
உதவி செய்வதற்காகவே நாம் இதுவரை எதிரிகளுடன் போர் செய்து கொண்டிருந்தோம். இப்பொழுது நம்முடைய எதிரிகள் அதிகமாக இருந்தால் இருக்கட்டுமே. எப்படி இருந்த போதிலும் நமக்கு 2 நன்மைகளில் ஒன்று நிச்சயமாக கிடைக்கத்தான் போகிறது. ஒன்று, நாம் இந்த போரில் வெற்றியடைவோம், அல்லது நாம் இறைவழியில் உயிர் தியாகம் செய்தவர்களாவோம் என்று கூறினார்கள். மக்கள் அவர்கள் கூறியவற்றை கேட்டு இப்னு ரவாஹா அவர்கள் முற்றிலும் சரியானதை கூறியுள்ளார்கள் என்றார்கள். இதன் பிறகு உடனே படை புறப்படுமாறு கட்டளையிடப்பட்டது. முஸ்லிம்கள் முன்னேறி சென்றபோது ரோமானிய படை அவர்களை நெருங்கி வந்து கொண்டிருப்பதை கண்டபோது மோதா எனுமிடத்தில் தங்களின் படை அணிவகுப்பை அவர்கள் செய்து கொண்டனர். உடனே போர் தொடங்கிற்று. போர் தொடங்கி சிறிது நேரத்தில் முஸ்லிம்களின் தளபதியாக இருந்த ஜெயித் பின் ஹாரிசா அவர்கள் ஷஹீதானார்கள். அப்போது இஸ்லாத்தின் போர்க்கொடியை ஹஜ்ரத் நபியல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தையின் சகோதரரின் மகனாகிய ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர்கள் தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு படைக்கு கட்டளையிடும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். எதிரிகளின் படை பெரும் திரளாக முன்னேறி கொண்டிருப்பதையும் மிக குறைவாக இருக்கும் முஸ்லிம்களால் அவர்களின் தாக்குதல்களை சமாளிக்க முடியாது என்பதையும் கண்ட முஸ்லிம் படையின் தளபதி ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர்கள் குதிரையில் இருந்து கீழே குதித்து தங்கள் குதிரையின் கால்களை துண்டித்து விட்டார்கள். அவர்கள் இவ்வாறு செய்ததன் பொருள், யார் எதை செய்தாலும் நான் இந்த போர்க்களத்தை விட்டு வெருண்டோட மாட்டேன், மாறாக நான் மரணத்தை விரும்புவேன், ஆனால் இங்கிருந்து வெருண்டோடுவதை விரும்ப மாட்டேன் என்பதாகும். ஆள் இல்லாத குதிரைகள் இங்குமங்குமாக ஓடிச் சென்று படையில் அழிவை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக அரபு மக்கள் அவற்றின் கால்களை துண்டித்து விடுவது அவர்களின் வழக்கமாக இருந்தது. ஆகவே குதிரையை விட்டு இறங்குவதுடன் அதன் கால்களையும் விட்டு விடுவார்கள். சிறிது நேரம் போர் செய்த பிறகு ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர்களின் வழக்கை துண்டிக்கப்பட்டது. அப்போது அவர்கள் இடக்கையால் அந்த கொடியை பிடித்து கொண்டார்கள். பின்னர் அவர்கள் இடக்கையும் துண்டிக்கப்பட்ட போது அவர்கள் தங்களுடைய 2 கைகளின் எஞ்சிய பகுதிகளால் அந்த கொடியை தங்கள் நெஞ்சோடு அணைத்து பிடித்து கொண்டு அவர்கள் ஷஹீதாகும் வரை போர்க்களத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது அப்துல்லா பின் ரவாஹா அவர்கள் ஹஜ்ரத் நபியல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளை கேட்ப அந்த கொடியை பிடித்து கொண்டார்கள். இவர்களும் பகைவர்களுடன் போர் செய்து கொண்டிருக்கையில் ஷஹீதானார்கள். அந்த நேரத்தில் முஸ்லிம்கள் ஆலோசனை செய்து தங்களில் ஒருவரை தங்கள் தளபதியாக நியமித்துக் கொள்வதற்கு சிறிதும் அவகாசம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. எதிரிகள் மிக அதிகமானவர்களாக இருந்ததால் முஸ்லிம்கள் போர்க்களத்தில் இருந்து பின்வாங்கி விடுவார்கள் போல் தோன்றியது. அப்போது காலித் பின் வலீத் அவர்கள் நண்பர் ஒருவரின் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த கொடியை பிடித்து கொண்டு பொழுதடையும் வரை பகைவர்களை எதிர்த்து போர் செய்து கொண்டிருந்தார்கள். மறுநாள் காலித் பின் வலீத் அவர்கள் களைப்படைந்தும் காயமடைந்தும் இருந்த தம் படையை அழைத்து கொண்டு எதிரிகளை எதிர்த்து போரிட ஆயத்தமானார்கள். அன்று அவர்கள் விவேகமான ஒரு செயலை செய்தார்கள். அதாவது படையின் முற்பகுதியை பிற்பகுதிக்கும், பிற்பகுதியை முற்பகுதிக்கும், வலப்பகுதியை இடப்பகுதிக்கும், இடப்பகுதியை வலப்பகுதிக்குமாக மாற்றிவிட்டார்கள். அதன் பிறகு முஸ்லிம்களுக்கு மேலும் உதவிகள் கிடைத்து விட்டனவென்று எதிரிகள் நினைக்கும் வகையில் முழக்கங்களை எழுப்பினார்கள். இதனால் அச்சமுற்ற எதிரிகள் போர்க்களத்தில் இருந்து பின்வாங்கி சென்று விட்டார்கள். காலித் பின் வலீத் அவர்கள் இஸ்லாமிய படையை காப்பாற்றி திருப்பிக் கொண்டு வந்தார்கள். எதிரி தானே பின்வாங்கி விட்டான். அவர்கள் பின்தொடர்ந்து வரவில்லை. எவ்வாறு இருப்பினும் முஸ்லிம்களும் அவர்களை கண்டு அஞ்சவில்லை. மாறாக எதிரியை பின்வாங்கி விலகிச் சென்று விட்டான். ஹஜ்ரத் நபியல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் வஹி மூலம் இந்த சம்பவத்தை பற்றி அதே நாளில் அறிவித்து விட்டான். உடனே அவர்கள் அறிவிப்பு செய்து எல்லா முஸ்லிம்களையும் பள்ளிவாசலில் ஒன்று கூட்டினார்கள். அன்னார் சொற்பொழிவு மேடையில் ஏறிய போது அன்னாரின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. மக்களே, இந்த போருக்கு சென்ற அந்த படையை பற்றிய செய்தியை நான் உங்களுக்கு கூறப்போகிறேன். இங்கிருந்து சென்ற அந்த படை எதிரிகளுடன் போர் செய்தது. போர் தொடங்கியதும் முதலில் ஜெயித் அவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள். நீங்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். பிறகு போர்க்கொடியை ஜாஃபர் அவர்கள் எடுத்துக்கொண்டு எதிரிகளை தாக்கினார்கள். அவர்களும் ஷஹீதாகிவிட்டார்கள். நீங்கள் அவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள். இதன் பிறகு அந்த கொடியை எடுத்துக்கொண்ட அப்துல்லா பின் ரவாஹா அவர்கள் படையை மிகுந்த வீரத்துடன் போரிடச் செய்தார்கள். ஆனால் இறுதியில் அவர்களும் ஷஹீதாகிவிட்டார்கள். நீங்கள் அவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள். அடுத்து அந்த கொடியை காலித் பின் வலீத் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். நான் அவர்களை தளபதியாக நியமிக்கவில்லை என்றாலும் அவர்கள் தாமாகவே தம்மை தளபதியாக நியமித்துக் கொண்டார்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வின் வாள்களில் ஒரு வாள் ஆவார்கள். எனவே இறை உதவியால் அவர்கள் இஸ்லாமிய படையை பாதுகாப்பாக திருப்பிக் கொண்டு வந்தார்கள். ஹஜ்ரத் நபியல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த சொற்பொழிவின் காரணமாக காலித் அவர்களின் பெயர் முஸ்லிம்களுக்கிடையே சைஃபுல்லாஹ், அல்லாஹ்வின் வாள் என்று புகழ் பெற்றது. காலித் அவர்கள் பின்னாளில்
நம்பிக்கை கொண்டவர்களை சார்ந்தவராக இருந்தார். அவர்களை குறித்து சில நபி தோழர்கள் கிண்டலாகவோ அல்லது ஏதாவது சண்டை சச்சரவின் போதோ நீங்கள் எங்களுக்கு பிறகு நம்பிக்கை கொண்டவர்கள் தானே என்று கூறிக்கொண்டிருந்தனர். ஒரு முறை அவர்களுக்கும் ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களுக்கும் இடையில் இதுபோன்ற ஒரு விஷயத்தில் தகராறு ஏற்பட்டது. ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் ஹசரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஹசரத் காலித் பின் வலீத் அவர்களை குறித்து முறையீடு செய்தார்கள். அப்போது அன்னார், காலிதே, பத்ர் போர் நடந்த காலத்திலிருந்து இஸ்லாத்திற்கு தொண்டு செய்பவரை நீங்கள் ஏன் துன்புறுத்துகிறீர்கள்? நீங்கள் இஸ்லாத்திற்காக உகுது மலையளவு தங்கத்தை செலவு செய்தாலும் கூட இறைவனிடமிருந்து அவருக்கு சமமான வெகுமதிகளை உங்களால் பெற முடியாது என்றார்கள். இதற்கு காலித் அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இவர்கள் என்னை பழித்து பேசுகிறார்கள், இதனால் நானும் பதில் கொடுக்கிறேன் என்றார்கள். மக்களே, நீங்கள் காலிதை துன்புறுத்தாதீர்கள் என்று அன்னார் கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலித் அவர்களுக்கும் ஆறுதல் வழங்கினார்கள். காலிது அல்லாஹ்வின் வாள்களில் ஒரு வாள் ஆவார். இறைவன் இந்த வாளை நிராகரிப்பாளர்களின் வீழ்ச்சிக்காக வழங்கியிருக்கிறான் என்றார்கள். இந்த முன்னறிவிப்பு சில ஆண்டுகளுக்கு பிறகு சொல்லுக்கு சொல் அப்படியே நிறைவேறியது. காலித் அவர்கள் தம் படையை திருப்பிக் கொண்டு வந்தபோது அந்த படையுடன் செல்லாத மதினாவில் இருந்த நபித்தோழர்கள் அந்த படை வீரர்களை பார்த்து தப்பி ஓடி வந்தவர்கள் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். அதாவது, நீங்கள் அங்கேயே போரிட்டு இறந்திருக்க வேண்டும், திரும்பி வந்திருக்கக்கூடாது என்றார்கள். ஆனால் ஹசரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர்கள் தப்பி ஓடி வந்தவர்கள் அல்ல, மீண்டும் மீண்டும் சென்று பகைவர்களை தாக்கும் வீரர்கள் ஆவார்கள் என்று கூறினார்கள். இவ்வாறு கூறி ஹசரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருங்காலத்தில் முஸ்லிம்களுக்கும் சிரியா நாட்டு மக்களுக்கும் இடையில் நிகழவிருந்த போர்களை பற்றி முன்னறிவிப்பு செய்தார்கள். பிறகு காலித் பின் வலீத் அவர்களும் தம் திறமையை வெளிப்படுத்தினார்கள். கொடியின் கண்ணியம் மற்றும் மதிப்பை குறித்து எடுத்துரைத்தவர் ஹசரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இவ்வாறு கூறுகிறார்கள், சமுதாயங்களில் கொடிக்கு மிக பெரும் கண்ணியமும் மரியாதையும் கொடுக்கப்படுகின்றது. சில சமயங்களில் எதிரியிடமிருந்து அவனுடைய கொடியை பிடுங்குவதற்கு பெரும் பெரும் தியாகங்கள் செய்ய வேண்டியது வருகிறது. சில சமயங்களில் தமது கொடியை காப்பாற்றுவதற்காக பெரும் பெரும் தியாகங்களை செய்ய வேண்டியது வருகிறது. இது ஷிர்க் ஒன்றும் கிடையாது. தந்தைக்கு முன்னால் அவருடைய மகன் உயர்ந்த இடத்தில் அமர்வதை அனைத்து மக்களும் பொருத்தமற்றதாக கருதுகிறார்கள். ஏனென்றால் ஓமை ரீதியாக அது தந்தையை அவமதிக்கும் செயலாக கருதப்படுகின்றது. அதேபோன்று சமுதாயத்தின் கொடியை பறிப்பதன் பொருள் ஓமை ரீதியாக அதனுடைய கண்ணியத்தையும் கற்பையும் மண்ணோடு மண்ணாக கலப்பதாகும். ஆகவே சமுதாயங்கள் தம் உயிரை தியாகம் செய்வதற்கு கூட தயக்கம் காட்டுவதில்லை. ஆனால் அவர்களின் கொடி எதிரியின் கைவசம் செல்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவேதான் அகமதியத்தின் கொடி போன்றவற்றிலும் ஹுத்தாமுல் அஹமதியாவும் தம் கொடியை பாதுகாப்பதற்காக நிபந்தனைகள் வகுக்கப்பட்டுள்ளன. அவற்றை பாதுகாப்பதற்காக ஹுத்தாம் நியமிக்கப்படுகின்றனர். எவ்வாறு இருப்பினும் அன்னார் எழுதுகிறார்கள், ஒரு சமுதாயத்தின் மக்களுடைய உள்ளங்களில் அந்த சமுதாயத்தின் கொடியின் கண்ணியம் நிலைநாட்டப்பட்டு விடும்போது கொடியை பாதுகாப்பதற்காக அவர்கள் தம் உயிரை தியாகம் செய்ய நேர்ந்தாலும் எவ்வித தயக்கமும் இன்றி உயிரை தியாகம் செய்வதற்கு அவர்களை அது ஆயத்தப்படுத்தி விடுகின்றது. ஏனென்றால் அப்போது ஒரு சிறிய மரத்துண்டை பற்றியோ அல்லது சிறிய துணியை பற்றியோ கேள்வி எழாது. மாறாக சமுதாயத்தின் கண்ணியத்தை பற்றி கேள்வி எழுகிறது. அது ஓமை ரீதியாக ஒரு கொடியின் தோற்றத்தில் அவர்களுக்கு முன்னால் இருக்கின்றது. அன்னார் கூறுகிறார்கள், நான் முன்பும் பலமுறை இதை குறித்து எடுத்துரைத்துள்ளேன். சஹாபிகளிடத்திலும் இவ்வாறான முன்மாதிரிகள் நமக்கு காண கிடைக்கின்றன. ஒரு போரில் ஒரு முஸ்லிம் தளபதியிடம் இஸ்லாமிய கொடி இருந்தது. அம்மக்கள் பிரம்மாண்டமான முறையில் கொடிகளை உருவாக்குவது கிடையாது. மாறாக ஒரு சாதாரண கம்பில் கருப்பு துணியை கட்டி விடுவார்கள். அது சாதாரண கருப்பு துணியாக இருக்கலாம், அது சாதாரண கம்பாக இருக்கலாம். ஆனால் அப்போது சமுதாயத்தின் கண்ணியம் பற்றிய கேள்வி மட்டுமே முன்னால் இருக்கும். அந்த கொடி எந்த அளவு விலை உயர்ந்த கொடி என்றோ அல்லது சாதாரண கொடி என்றோ அப்போது பார்க்கப்படுவது கிடையாது. மாறாக சமுதாயத்தின் கண்ணியத்திற்காக அங்கு அந்த கொடி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே கருத்தில் கொள்ளப்படுகின்றது. எவ்வாறு இருப்பினும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அங்கு போர் செய்யப்பட்டு கொண்டிருந்தது. முஸ்லிம்களின் கொடி இருந்த பகுதியில் குறிப்பாக தாக்குதல் நடத்தப்பட்டது. ஹசரத் ஜாஃபர் அவர்களிடம் அந்த கொடி இருந்தது. அது மோதா எனும் போராகும். எதிரிகள் தாக்குதல் நடத்திய போது ஹசரத் ஜாஃபர் அவர்களின் ஒரு கை வெட்டப்பட்டு விழுந்தது. அவர்கள் உடனடியாக அந்த கொடியை இன்னொரு கையில் பிடித்துக் கொண்டார்கள். அப்போதும் கொடி கீழே விழாததை எதிரி கண்டபோது அவன் மறுபடியும் தாக்குதல் நடத்தினான். அதன் விளைவாக கொடியை பிடித்திருந்த அவர்களின் இன்னொரு கையும் வெட்டப்பட்டது. ஹசரத் ஜாஃபர் அவர்கள் உடனடியாக கொடியை தம் இரு கால்களாலும் பிடித்துக் கொண்டார்கள். இவ்வாறும் அறிவிப்பில் வருகிறது, கால்களால் நீண்ட நேரமாக கொடியை பிடித்திருக்க முடியாது. ஆகவே அவர்கள் உரத்த குரலில் யாராவது ஒரு முஸ்லீம் முன்னால் வந்து இந்த கொடியை பிடித்துக் கொள்ளட்டும் என்று அழைத்தார்கள். முஸ்லிம்களே, இஸ்லாத்தின் கொடி தாழ்ந்து விடக்கூடாது என்று அவர்கள் கூறினார்கள். அதுவோ துணியாலான
சாதாரண மரக்கம்பை கொண்ட கொடியாக இருந்தது. ஆனால் இஸ்லாத்தின் கொடி என்று அதற்கு பெயர் வைக்கப்பட்டிருந்தது. எவ்வாறு இருப்பினும் அது இஸ்லாத்தின் கொடியாக இருந்தது. ஆகவே அதை பாதுகாப்பது அவசியமாக இருந்தது. ஆகவே இன்னொரு தளபதி முன்னால் வந்து அந்த கொடியை பிடித்து கொண்டார். அவர் இன்னொரு சஹாபியாக இருந்தார். பிறகு அவர் அந்த கொடியை காலித் பின் வலீத் அவர்களும் கொடுத்தார். பாருங்கள், அது ஒரு சாதாரண துணியாகும், சாதாரண மரத்துண்டு ஆகும். இஸ்லாத்தை பொறுத்தவரை அந்த துணிக்கோ அல்லது மரத்துண்டுக்கோ எந்த முக்கியத்துவம் கிடையாது. ஆனால் சமுதாயத்தின் கண்ணியத்தை பற்றிய கேள்வி எழுமென்றால் இஸ்லாம் அதை விட்டு தடுப்பது கிடையாது. அந்த தளபதி கூறினார், இது இஸ்லாத்தின் கொடியாகும், இதை கீழே விழ விட்டுவிடக்கூடாது என்றார். அவர் கூறிய விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விரும்பத்தகாததாக கருதவில்லை. மாறாக சில சமயங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இவ்வாறான பொருட்களின் கண்ணியத்தை நிலைநாட்டுவதற்காக இந்த கொடியை யார் வாங்குவார்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். சில போர்களில் அன்னார் சஹாபிகளை பார்த்து, எவர் இந்த கொடிக்கு கண்ணியம் வழங்குவாரோ அவருக்கு நான் இந்த கொடியை வழங்குவேன் என்று கூறுவார்கள். சஹாபிகள் ஒருவர் மற்றவரை முந்திக் கொண்டு அந்த கொடியை வாங்குவதற்கு முயற்சி செய்து வந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் இந்த குறிப்பு இனிமேலும் தொடரும். உலகின் பொதுவான சூழ்நிலைகளுக்காக துவாக்களை தொடர்ந்து செய்து வாருங்கள் என்று நான் கூறி வருகிறேன். குறிப்பாக தற்காலத்தில் பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவுடைய சூழ்நிலைகளுக்காக துவா செய்யுங்கள். அல்லாஹ் அநீதியை முடிவுக்கு கொண்டு வருவானாக, அநீதி இழைக்கப்பட்டவர்களை பாதுகாப்பானாக, அரசாங்கங்களுக்கும் அறிவை வழங்குவானாக, போர்களை நோக்கி முன்னேறுவதற்கு பதிலாக சமாதானம் மற்றும் சமரசம் ஆகியவற்றால் விவகாரத்தை தீர்ப்பார்களாக, சர்வதேச ஒப்பந்தங்களை பேணக்கூடியவர்களாக இருப்பார்களாக. சர்வதேச அமைப்புகள் சார்பாகவும் தற்போது நீதி கடினமாகத்தான் கிடைக்கிறது. அந்த அமைப்புகளுக்கும் அல்லாஹ் நல்வாய்ப்பை வழங்குவானாக. பரஸ்பரம் இந்த நாடுகளில் விவகாரத்தை தீர்த்து கொள்ளும் வகையில் இரு தரப்பிலும் உள்ள அனுதாபம் கொள்ளக்கூடிய அன்பர்களுக்கும் அல்லாஹ் நல்வாய்ப்பை வழங்குவானாக. பாகிஸ்தான் தரப்பிலிருந்து கூறப்படுவது என்னவென்றால், காஷ்மீரில் நிகழ்ந்த பயங்கரவாத சம்பவத்திற்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. உங்களுக்கு சந்தேகம் இருக்குமென்றால் ஐநாவுடைய துறைகள் மூலமாக இதை ஆய்வு செய்து பாருங்கள். நாம் போரிடுவதற்கு பதிலாக இதை செய்ய வேண்டும் என்று பாகிஸ்தானுடைய அமைச்சர்கள் சார்பாக பெரும்பாலும் அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்திய அரசாங்கமும் இதற்கு நேர்மறையான நடவடிக்கையை வெளிப்படுத்த வேண்டும். அல்லாஹ் இரண்டு புறமும் அறிவை வழங்குவானாக. போர் ஏற்படும் என்றால் இரண்டு பக்கமும் நஷ்டம் ஏற்படும். போர் வீரர்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் அநீதிக்குள்ளானவர்களும் காரணமின்றி கொல்லப்படுவார்கள். இதைத்தான் நாம் தற்காலத்தில் போர்களில் பார்த்து வருகிறோம். இதுதான் நிகழ்கிறது. எவ்வாறு இருப்பினும் உலகில் உள்ள அநீதிக்குள்ளான அனைவர்களுக்காகவும் துவா செய்யுங்கள். வெளிப்படையில் உலகம் அழிவின் விளிம்பில் நிற்கிறது. அல்லாஹ் தான் அதை அழிவிலிருந்து காப்பாற்ற முடியும். மக்கள் இறைவன் பக்கம் குனியக்கூடியவர்களாக ஆகும்போதுதான் இது சாத்தியமாகும். அல்லாஹ் அவர்களுக்கு இதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. நமக்கும் துவாக்களுக்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. இப்பொழுது நான் ஜும்மாவுக்கு பிறகு ஒரு ஷஹீதுடைய ஜனாசா தொழுகையை தொலை வைப்பேன். ரஃபீக் அகமது சாஹிப்பின் மகனாகிய முகம்மது ஆசிஃப் சாஹிப், இவர் கசூர் எனும் மாவட்டத்தில் புலேர் எனும் ஊரை சார்ந்தவர் ஆவார். அகமதியத்தின் எதிரிகள் ஏப்ரல் 24ஆம் தேதியன்று துப்பாக்கிச் சூடு நடத்தி இவர்களை ஷஹீதாக்கி உள்ளார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிவூன். ஷஹாதத்தின் போது மர்ஹூமுடைய வயது 19 ஆகும். இளைஞராக இருந்தார். விபரத்தின் அடிப்படையில் சம்பவம் நிகழ்ந்த நாளின் இரவு ஏறக்குறைய 10:45 மணிக்கு முகமது ஆசிஃப் சாஹிப் அவர்கள் பக்கத்து வீட்டை சார்ந்த அஸ்னான் அகமது எனும் அகமதி அன்பருடன் மோட்டார் சைக்கிளில் ஊருக்கு வெளியே உள்ள ஒரு கடையில் சில வீட்டுப் பொருட்களை வாங்குவதற்காக சென்றிருந்தார். ஊரில் உள்ள கடைக்காரர்கள் பைக்காட் செய்திருந்தார்கள். ஆகவே பொருட்களை வாங்குவதற்கு வெளியே செல்ல வேண்டிய நிலை இருந்தது. வீட்டிலிருந்து ஏறக்குறைய 100 மீட்டர் தொலைவில் அகமதியத்தின் எதிரிகள் வழியில் சந்தர்ப்பத்திற்காக ஏற்கனவே காத்திருந்தனர். அவர்கள் இவ்விருவரின் மீதும் துப்பாக்கிச் சூடு நடத்தியிருக்கிறார்கள். முகமது ஆசிஃப் சாஹிப் அவர்களின் வலது தோள் பக்கம் இடுப்பு பகுதியில் குண்டு துளைத்து மறுபுறம் சென்று விட்டது. இன்னொரு ஹாதிமான அஸ்னான் அகமதுக்கு இடது காலில் குண்டடிப்பட்டுள்ளது. தாக்குதல் நடத்தியவர்கள் அந்த சம்பவத்திற்கு பிறகும் அச்சத்தை ஏற்படுத்துவதற்காக சுட்டுக்கொண்டே இருந்தார்கள். நம்முடைய அந்த இரு ஹாதிம்களும் காயமடைந்திருந்த நிலையிலும் துணிவுடன் செயல்பட்டவாறு மோட்டார் சைக்கிள் ஓட்டியவாறே அங்கிருந்து வெளியேறி இருக்கிறார்கள். கொஞ்ச தூரம் வந்த பிறகு அவர்கள் விழுந்து விட்டார்கள். சம்பவ இடத்திற்கு போலீஸ் தாமதமாக வந்து சேர்ந்துள்ளது. அந்த இடைப்பட்ட நேரத்தில் தாக்குதல் நடத்தியவர்கள் சார்பாக தொடர்ச்சியாக துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டு கொண்டிருந்தது. அதன் காரணமாக அந்த இருவரையும் உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு செல்ல முடியவில்லை. போலீஸ் வந்த பிறகு ஆசிஃப் சாஹிப் அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். ஆயினும்
அதிகமாக இரத்தம் வெளியேறியதன் காரணமாக முகமது ஆசிப் சாஹிப் அவர்கள் ஹாஸ்பிட்டல் சென்றடைந்த உடனே ஷஹீதாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த சம்பவம் தொடர்பாக கசூர் மாவட்டத்தில் ஃபூல் நகர் போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு பதியப்பட்டுள்ளது. வழக்கு பதியப்பட்டாலும் சூழ்நிலைகள் அதே போன்றுதான் இருக்கின்றன. அவர்கள் ஒன்றும் செய்வது கிடையாது. என்ன நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்று பார்ப்போம். 3 நபர்களை அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள். காலில் குண்டடிப்பட்ட அஸ்னான் அகமது சாஹிப் முதல் கட்ட மருத்துவ உதவிக்கு பிறகு அல்லாஹ்வின் அருளால் நலமாக இருக்கிறார். கசூர் மாவட்டத்தில் புலேர் பகுதியில் கடந்த 3 வருடங்களாக கடுமையான எதிர்ப்பு நிலவி வருகிறது. பலமுறை ஜமாத்தினர்களுக்கு எதிராக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. பல முறை அகமதிகள் தாக்குதலுக்கு இரையாகி இருக்கிறார்கள். அகமதியா கபிரிஸ்தானில் புனித கலிமா மற்றும் இதர வசனங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. அந்த ஊரில் முழுமையான பைக்காட் நிலை காணப்படுகின்றது. கடைகளில் இருந்து பொருட்களை வாங்குவதற்கு கட்டுப்பாடுகள் இருப்பது மட்டுமின்றி ஊரில் உள்ள பொது வாட்டர் ஃபில்ட்ரேஷன் பிளான்ட்டில் இருந்தும் தண்ணீர் எடுப்பதற்கு அனுமதி கிடையாது. பிள்ளைகள் கல்விக்கூடங்களுக்கு சென்று வரும்போதும் தொந்தரவுக்கு ஆளாகிறார்கள். இந்த நிலைதான் அங்கு காணப்படுகிறது. ஷஹீத் மர்ஹூமுடைய குடும்பத்தில் அவர்கள் முப்பாட்டனார் மதிப்பிற்குரிய முகமது தீன் சாஹிப் மூலமாக அஹ்மதியத் வந்தது. அவர்கள் 1934இல் 2வது ஹிலாஃபத்துடைய அருளுக்குரிய காலகட்டத்தில் காதியான் சென்று ஆண்டு மாநாட்டின் சந்தர்ப்பத்தில் பைய செய்தார்கள். மர்ஹூமுடைய பாட்டனார் பெயர் முகமது யாக்கூப் சாஹிப் ஆகும். ஷஹீத் மர்ஹூம் அவர்கள் தம் பெற்றோர்களுக்கு ஒரே மகனாவார். குறைவாக பேசக்கூடியவரும் அதிக துணி உள்ளவரும் ஆவார். ஒவ்வொருவரிடமும் அன்பு மற்றும் அனுதாபத்தின் தொடர்பு இருந்தது. ஐவேளை தொழுகையை பேணி வந்தார். ஜமாத் தொண்டுக்கு எப்போதும் ஆயத்தமாக இருப்பார். ஜமாத் அமைப்பின் கீழ் நடத்தப்படுகின்ற விளையாட்டுப் போட்டிகளில் பங்கெடுக்கக்கூடிய ஆர்வம் அதிகமாக இருந்தது. சில நாட்களுக்கு முன்பு அந்த மாவட்டத்தில் நடந்த போட்டிகளில் பங்கேற்று முதல் இடத்தை பெற்றிருந்தார்கள். ஷஹீதுடைய தாயார் இதய நோயாளி ஆவார். ஷஹீத் மர்ஹூம் அவர்கள் தம் தாயை முழுமையாக கவனித்து வந்தார்கள். தாயார் கூறுகிறார், மர்ஹூம் அவர்கள் மிகவும் கட்டுப்படக்கூடிய பிள்ளையாக இருந்தார். எனக்கு ஒருபோதும் கட்டுப்படாமல் இருந்தது கிடையாது. உறவினர்கள், அன்பர்கள் ஆகியோரை நேசிக்கக்கூடியவராக இருந்தார். ஷஹீத் மர்ஹூமுடைய சகோதரி ஜாஹிதா ரஃபீக் கூறுகிறார், என்னுடைய சகோதரர் ஒவ்வொருவரையும் கருத்தில் கொள்வார். மிகவும் நேசிக்கக்கூடிய, அனுதாபம் காட்டக்கூடிய சகோதரராக இருந்தார். அவருக்கும் ஷஹாதத்துக்கான ஆர்வம் இருந்தது. அல்லாஹ் அதை நிறைவேற்றிவிட்டான். ஷஹாதத்திற்கு 3 நாட்கள் முன்பு தம் சகோதரனுக்கு குண்டடிப்பட்டதாக அவர் கனவு கண்டார். அடுத்த நாளை ஃபோன் செய்து நலம் விசாரித்தார். ஷஹாதத் நாளென்றும் நலம் விசாரித்தார். அவர் கூறுகிறார், வேலையில் பிஸியாக இருக்கிறேன் என்று அவர் கூறினார். ஆகவே சுருக்கமாகத்தான் பேச முடிந்தது. இரவில் பேசலாம் என்று சகோதரர் கூறினார். ஆனால் முழுமையாக பேச முடியவில்லை. அவர் அந்த நாளில்தான் ஷஹீதானார். அல்லாஹ்வுக்கு முன்னால் ஆஜராகிவிட்டார். சகோதரி கூறுகிறார், கனவின் காரணமாக சகோதரரை குறித்து மிகவும் கவலைக்கு உள்ளாகியிருந்தேன். துவாவுக்காக தங்களுக்கு கடிதம் எழுதும்போது குண்டடிப்பட்டதாக கனவு கண்டேன் என்ற வாக்கியத்தை எழுதும்போதுதான் சகோதரர் ஷஹீதாகிவிட்டார் என்ற செய்தி எனக்கு கிடைத்தது. ஷஹாதத்தின் போது ஷஹீத் மர்ஹூம் அவர்கள் கசூர் மாவட்டத்தின் குத்தாமுல் அஹமதியாவுடைய செயற்குழுவிலும் இருந்தார். நாசிம் தஹ்ரீக்கே ஜதீதாக இருந்தார். உள்ளூர் ஜமாத்தின் துணை காயிதாகவும் நாசிம் அத்வாலாகவும் தொண்டாற்றக்கூடிய நல்வாய்ப்பு பெற்றுக் கொண்டிருந்தார். பின்விட்டு சென்றவர்களுள் பெற்றோர்கள் மற்றும் 2 சகோதரிகள் உள்ளனர். புலைருடைய சதர் ஜமாத் நிசார் அஹமத் சாஹிப் கூறுகிறார், ஷஹீத் மர்ஹூம் அவர்கள் மேலான நட்பண்புகளுக்கு சொந்தக்காரராக இருந்தார். மிகவும் இனியவராவார், நல்லொழுக்க முடியவராவார், அமைதியானவராவார், ஹிலாஃபத்தை நேசிக்கக்கூடியவராகவும் கட்டுப்படக்கூடிய ஜமாத் தொண்டராகவும் நான் அவரை கண்டுள்ளேன். தொழுகைகளிலும் சந்தாக்களிலும் முறையானவராக இருந்தார். வக்காரை அமல், ஹித்மத்தே ஹல்க் மற்றும் பாதுகாப்பு பணிகள் போன்ற அனைத்து துறைகளிலும் முன்னுதாரண பணியை செய்யக்கூடியவராகவும் ஜமாத் வேலைகளில் முந்திக்கொண்டு பங்கு பெறக்கூடியவராகவும் இருந்தார். பெற்றோருக்கு தொண்டு செய்யக்கூடியவராகவும் எல்லா விதத்திலும் அவர்களை கவனித்துக் கொள்ளக்கூடியவராகவும் இருந்தார். முஅல்லிம் தாரிக் அஹமத் சாஹிப் கூறுகிறார், ஷஹீத் மர்ஹூம் அவர்கள் மேலான சிறப்பம்சங்களுக்கு சொந்தக்காரராக இருந்தார். அவருடைய வீட்டில் டிவி கிடையாது. ஆனால் ஜும்ஆ குத்பாவை முறையாக தமது ஃபோனில் கேட்டு வந்தார். அல்லது குத்பா கேட்பதற்காக மிஷன் ஹவுஸுக்கு என் வீட்டிற்கு வந்து விடுவார். ஜமாத் வேலைக்காக எப்போது அழைக்கப்பட்டாலும் உடனடியாக ஆஜராகி விடுவார். ஒவ்வொரு வேலையையும் மிகவும் பொறுப்புடன் செய்தார். ஜமாத்தின் விருந்தினர்களுக்கு மிக ஆர்வத்துடன் தொண்டு செய்து வந்தார். அல்லாஹ் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக, அந்தஸ்துகளை உயர்த்துவானாக, பின்விட்டு சென்றவர்களுக்கும் பொறுமை மற்றும் துணிவை வழங்குவானாக. பாகிஸ்தானில் இவ்வாறு பயங்கரவாதம் செய்யக்கூடியவர்களுக்கும் ஜமாத்தை எதிர்க்கக்கூடியவர்களுக்கும் தைரியம் அதிகரித்து கொண்டே செல்கிறது. அல்லாஹ் விரைவில் அவர்களை பிடிப்பதற்கான ஏற்பாட்டை செய்வானாக.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر